இந்த அமேசானில் வாங்கின ஃபிஷ் ட்ராப் வச்சு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்துக்குள்ள போட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போயிருந்தோம். கொண்டு போயிட்டு வழக்கம் போல் வந்து ஃபிஷ் ட்ராப் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். என்னன்னு கேட்டால் நம்மளோட ஃபிஷ் ட்ராப் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கிழிஞ்சிருக்கு. இந்த கிழிஞ்ச ஃபிஷ் ட்ராப் உள்ள இறக்கினா வேஸ்ட் தான், எப்படி மீன் மாட்டினாலும் அதை அப்போ வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நூல் ஒன்று இருந்துச்சு. அந்த நூலை வச்சு நல்லா கட்டிக்கிட்டேன். எல்லாத்தையும் சரி பண்ணக்கப்புறம் மீனுக்கு தேவையான ஃபுட்டை போட்டுனா உள்ளே போட்டு மேலே வந்து காயத்தை கட்டி நம்ம வந்து கிணத்துக்குள்ள வந்து இறக்கிட்டோம். அந்த ஃபிஷ் ட்ராப் உள்ள இறக்கும் போது பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக வைக்கல, நல்லா ஆழமாக வைக்கல, மீடியமாக வச்சுட்டோம். மீடியமாக வச்சுட்டு அதில் உள்ள காயத்தை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு செடி இருந்து செடியில் வந்து கட்டிட்டு போயிட்டோம். ஒரு 3 மணி நேரமாக கழிச்சிட்டு வந்து பார்த்தோம் மீன் மாட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி பார்க்கும்போது என்ன மாட்டிருந்துச்சு நீங்களே பாருங்க. நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜல்லிக்கண்டை தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டை ஃபிஷ் ட்ராப் பார்த்தீங்கன்னா ஓட்டைங்கிறனால அந்த இப்படி தப்பி விழுக்குதுரா. ஓட்டைங்கிறனால நண்பர்களே நமக்கு ஒழுங்காக மாட்டலை. ஜாருங்க, ஆனால் சூப்பராக ஒரு மூணு ஜல்லிக்கண்டை மாட்டிருக்கு. அதை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஜாருங்களே, இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இல்லை, விராமன் பிடிக்கலாம். இந்த மாதிரி அமேசானில் ஃபிஷ் ட்ராப் வாங்கி நீங்கள் மீன் பிடிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.